வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அருளாட்சி நடக்கும் இடங்களான அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றின் பின்னாலும் அறிவியலால் விளக்க முடியாத மிரள வைக்கும் ரகசியங்கள் ஒளிந்துள்ளன. முதலாவதாக, திருப்பரங்குன்றம் தலத்தில் மலையையே குடைந்து உருவாக்கப்பட்ட மூலவர் சிலைக்கு அபிஷேகம் கிடையாது என்பதும், இங்குள்ள மலை ஓம் என்ற மந்திர வடிவில் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய இயற்கை அதிசயம். அடுத்தவாக, சூரபத்மனை வதம் செய்த திருச்செந்தூர் கடற்கரை தலத்தில் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஊரையே மூழ்கடித்த போதும் கடல் நீர் கோயில் பக்கம் வராமல் உள்வாங்கிச் சென்றது இன்றும் உலகத்தையே வியக்க வைக்கும் ஒரு தெய்வீக மர்மமாகும். மூன்றாவதாக, ஞானப்பழத்திற்காக கோபித்துக் கொண்டு வந்து நின்ற பழனிமலையில் சித்தர் போகரால் 9 விஷமூலிகைகள் கொண்டு செய்யப்பட்ட நவபாஷாண சிலை இன்றும் பல தீராத நோய்களை தீர்க்கும் மருந்தாக உலகெங்கிலும் உள்ள மருத்துவர்களால் வியப்போடு பார்க்கப்படுகிறது. நான்காவது படைவீடான சுவாமிமலையில் தந்தைக்கே பாடம் சொன்ன குருவாக முருகன் வீற்றிருக்க, அங்குள்ள 60 படிகள் தமிழ் வருடங்களை குறிப்பதாக அமைந்து நம் காலச்சக்கரத்தின் தோஷங்களையே நீக்கும் வல்லமை கொண்டவை. ஐந்தாவது வீடான திருத்தணியில் சினம் தணிந்து அமர்ந்த முருகனிடம் 365 படிகள் கடந்து செல்லும்போது நம் வருடத்தின் கவலைகள் யாவும் நீங்குவதாகவும், இறுதியாக பழமுதிர் சோலையில் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா என்று விளையாடிய முருகனின் அந்த மலையில் ஓடும் நூபுர கங்கை தீர்த்தம் எங்கே இருந்து வருகிறது என்பது இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே நீடிக்கிறது. இப்படி அறுபடை வீடுகளும் நம் உடலின் 6 ஆதாரங்களை குறிப்பதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் இந்த 6 படை வீடுகளுக்குச் சென்று முருகனின் அருளை பெற்று உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.